இன்னைக்கு வந்து எல்லாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் அசால்ட்டாக தட்டி தூக்கிட்டு போயிட்டாரு விஜய் அவர்களுடைய வெற்றி. இந்த யாருமே கணிக்க முடியாத ஒரு தேர்தல், பெரிய அரசியல் ஜாம்பவான்களே வந்து 2026 தேர்தல் இப்படி மாற்றம் வருமா, அப்படி மாற்றம் வருமா, பெரிய ஒரு புரளியே கிளப்புறாரு. பெரிய சுனாமி மாதிரி விஜய் வந்துட்டாரு, பூகம்பத்தையே கிளப்பிட்டாரு. எந்த பக்கம் போகணும்னே தெரியல, யாரு பக்கம் அடிக்கணும்னே தெரியல. அவரை தான் அடிப்பார், இவர் தான் அடிப்பார். பார்த்தா ஒட்டு மொத்தமே எல்லாத்தையும் முன்னாடி முன்னிலையில் போய்கிட்டே இருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 தொகுதியை கைப்பற்றிருக்கிறது திமுக கோட்டையை இருந்துச்சு. எஸ், அசைக்கவே முடியாது. ஆனால் அந்த கோட்டைக்குள்ளே உள்ளே பூந்து இப்போ ஜார்ஜ் கோட்டைக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகளை விஜய் வந்து உருவாக்கிட்டு மக்கள் அதை கொடுத்துருக்காங்க. அதுதான் சிறப்பு. தொடர் வெற்றிகள் தமிழகம் பூரா அப்படி அதாவது திரும்பிக்கிட்டு இருக்கு. சென்னையே கொஞ்சம் அசிச்சு பார்த்துருக்காருன்னு தான் சொல்ல முடியும். இந்த மிகப்பெரிய ஒரு மாபெரும் வெற்றி, வரலாற்று சாதனை தான் நினைக்கிறேன். தமிழ் எழுத்தை சேர்ந்தவர்கள் கூட நிறைய பேர் வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவருடைய நெருங்கிய நிர்வாகிகள் உட்பட அதிகாரிகள் உட்பட கூப்பிட்டு உட்கார வச்சு நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காரு. ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை மக்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்கன்னு தான் நான் பார்ப்பேன். ஆமாங்க, தனித்துங்க கூட்டணி எந்த கூட்டணியுமே கிடையாதுங்க. தனி நபராக 108 சீட் 109 சீட்டுக்கு மேலே லீடிங்கில் போயிட்டு இருக்காருங்க. மிகப்பெரிய விஷயங்க இது. அவருடைய ஆதரவுமே இல்லை, தமிழக மக்களுடைய ஆதரவு மட்டும்தான் நம்பினார். அதனால் அவருடைய எதிர்பார்ப்பு வேற மாதிரி இருந்தது. எல்லா கட்சிகளுமே இப்போ மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக தான் இருக்காங்க. இந்த 2026 தேர்தலை கணிக்க முடியலன்னா உண்மையிலே கணிக்க முடியல. நீங்கள் கணிச்சது ஒன்று, மக்கள் கணிச்சது வேற. தமிழ் நேயர்கள் எல்லாருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜேர்னலிஸ்ட் திரு வெங்கடேசன் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். தமிழ்நாடை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த அந்த நாளும் இன்னைக்கு வந்துருச்சு. இன்னைக்கு வந்து எல்லாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் அசால்ட்டாக தட்டி தூக்கிட்டு போயிட்டாரு விஜய் அவர்களுடைய வெற்றி. இந்த வெற்றி எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? எப்படி பார்க்குறது? ரொம்ப சந்தோஷமாக தான் பார்க்க முடியாது. வரலாறு திரும்புகிறது, சும்மா சொல்லலை. ரொம்ப கஷ்டப்பட்டவனுடைய உழைப்புங்க. மக்களை நம்பினார் விஜய், அந்த நம்பிக்கை மக்கள் காப்பாற்றிருக்காங்க. இன்னும் நம்புலீங்களே, தமிழ் மக்கள் எப்போவுமே நீங்கள் அன்பு வச்சிங்கன்னா 10 மடங்கு அன்பை ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அதுதான் இன்றைக்கி செஞ்சுருக்காங்க. விஜயை ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் எஸ்டிமேட் எல்லாரையும் பண்ணி அதை பார்த்துட்டாங்க. ஆமாம், இவர்கள் இப்படி ஒரு வர என்ன தெரியும், விசில் அடித்தாங்க, குஞ்சுக தற்கூரிக்கு கூட்டம், அது இதுன்னு பேசி பேசி விஜயை மட்டம் தட்டி 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 அத்தனை வழிகளையுமே அவர் தாங்கிட்டு தனி ஒரு மனிதனாக மக்கள் நோக்கி போனார். அந்த மக்கள் பார்த்தாங்க, ஒரு மனுஷனை இத்தனை பேரையா சேர்ந்து அடிப்பீங்க, நாங்கள் இருக்கோம் அவரை தூக்கி நிப்பாட்டுறதுக்கு, அவரை சாப்பாடு போட்டு காப்பாற்றுறதுக்கு நாங்கள் இருக்கோம். அதே எஸ்ஏசி அவர்கள் சொன்னார், என்னுடைய பையனை தமிழ்நாட்டு மக்கள் தத்து கொடுத்துட்டேன், இனிமேல் அவர் வந்து உங்கள் வீட்டு பிள்ளை அப்படின்னு. விஜயும் அதான் சொன்னார், ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் விஜய் இருக்கேன், ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் அரசியல் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னார். ஸோ இந்த பக்கம் குடும்பத்தில் பிரச்சனை, இந்த பக்கம் தனிப்பட்ட முறையில் பிரச்சனை, இந்த பக்கம் அரசியல் ரீதியாக பிரச்சனை, ஒரு பக்கம் வந்து பழைய வன்மத்தை வச்சுட்டு பேசுகிற ஒரு குரூப்பு சுற்றி 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 அடிக்கும் போது தான் பார்த்தாங்க, இவ்வளோ வழிகளை கடந்த ஒரு மனுஷன் வர்றான் அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. அவ்வளோ வழி தாண்டி தனி ஒரு மனிதன் போராடி தனித்து இவ்வளோ ஜாம்பவன்களை எதிர்த்து ஒருத்தர் தமிழ்நாட்டு மக்கள் நோக்கி போராடினா சாதாரண விஷயம் கிடையாது. எது நடந்தாலும் பரவாயில்ல, வாழ்க்கை ஒரு முறை தானே, வாழ்ந்து பார்ப்போம். 33 வருடம் என்னை பார்த்து அழகு பார்த்தீங்க வச்சு மிகப்பெரிய உயரத்தில். உங்களுக்கு நான் நன்றிக்கணும், ஏதாவது செய்யணும், எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க, நல்லதே நடக்கும், நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் நல்லா இருப்பாங்க. அந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா, அது மிகப்பெரிய கான்ஃபிடென்ட்டான வார்த்தைங்க. கான்ஃபிடென்ட்டாக இருப்போம், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். நீங்கள் ஒவ்வொரு மக்களுக்கும் இந்த வார்த்தையை சொன்னாலே அவங்க அடுத்த கடத்துக்கு போவாங்க. நிறைய சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக சொன்னதை விட விஜய் அதிகமாக செய்வார்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒரு மனிதர். அவர்கிட்ட பழங்களுக்கு தான் தெரியும், ரொம்ப பேச மாட்டார், நின்று நிதானமாக பேசுவார், பேசுகிறது தெளிவாக இருக்கும். ஸோ அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். இந்த யாருமே கணிக்க முடியாத ஒரு தேர்தல், பெரிய அரசியல் ஜாம்பவான்களே வந்து 2026 தேர்தல் இப்படி மாற்றம் வருமா, அப்படி மாற்றம் வருமா. பட் இந்த வாக்குகள் பதிவானதுக்கு பிறகு தான் தெரியுது, இத்தனை % 84.45% வாக்குப்பதிவு விஜயனால மட்டுமே தான். வாக்குகள் பதிவானது விஜயனால தான். பெரிய ஒரு புரளியே கிளப்புறாரு, பெரிய சுனாமி மாதிரி விஜய் வந்துட்டார், பூகம்பத்தையே கிளப்பிட்டார். இது எந்த பக்கம் போகணும்னே தெரில, யாரு பக்கம் அடிக்கணும்னே தெரில. அவரை தான் அடிப்பார், இவர் தான் அடிப்பார். பார்த்தா ஒட்டு மொத்தமே எல்லாத்தையும் முன்னாடி முன்னிலையில் போய்கிட்டே இருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 தொகுதியை கைப்பற்றிருக்காருங்க. திமுக கோட்டையை இருந்துச்சு. எஸ், அசைக்கவே முடியாது. அதனால் அந்த கோட்டைக்குள்ளே உள்ளே பூந்து இப்போ ஜார்ஜ் கோட்டைக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகளை விஜய் வந்து
அந்த பக்கம் ராயபுரம் ஆட்டோ டிரைவர், சாதாரணமாக ஆட்டோ ஓட்டக்கூடிய ஒரு எளிய மனிதர், ஜாம்பவான் நிற்கக்கூடிய ஒரு தொகுதியில் அவர் ஆட்டோ டிரைவர் தாமு ஜெயிச்சிருக்கார். எல்லா மோத்தையும் விஜய் மாமா பார்த்துருக்காரு. அதான் சொன்னேன், 234 தொகுதியிலையும் ஒரு நபர் மட்டும் இல்லை, எடப்பாடியில் மட்டும் நிற்கலை, 233 தொகுதியில் விஜய் மோத்தை மட்டும் பார்த்தாங்க. யாருமே தெரியாதவர்கள் எந்த வேட்பாளர், ஏன்னா தேவையில்லைங்க, எங்கள் விஜய் விசில் 2 போதும் எங்களுக்கு. நாங்கள் ராயபுரத்தில் ஆட்டோ ஓட்டக்கூடிய தாமு ஜெயிச்சிருக்காரு. இந்த பக்கம் மயிலாப்பூர், இந்த பக்கம் வேளச்சேரி, இந்த பக்கம் தாம்பரம், டி நகர் பொதுச்செயலர் புஷ் ஆனந்த் 10,000 ஓட்டுக்கு மேலே வித்தியாசம் ஜெயிச்சிருக்கார். இந்த பக்கம் மாதவரம், அப்புறம் திருவிக்க நகர், கிட்டத்தட்ட எக்மோரில் போய் வின்னிங் மாதிரி போயிட்டு ராஜ்மோகன் போயிட்டு இருக்காரு. இப்போ அநேகமாக இன்னொரு 1/2 hour பேசிட்டு சமயத்தில் டிக்ளேர் பண்ணிடலாம். அந்த பக்கம் தூத்துக்குடி மிகப்பெரிய ஜாம்பவன் கோட்டை, அதில் ஸ்ரீநாத் விஜயோட நண்பர், அவர் போய் ஜெயிச்சிருக்கார். இந்த கோபிச்செட்டிப்பாளையம் வரலாற்றை திருப்பி இப்போ கொங்கு மண்டலத்தை அசைக்கிறேன்னாரு. 29 தொகுதியில் ஜெயிச்சு விஜய்கிட்ட கூட்டி பண்ண, கிட்டத்தட்ட 29 தொகுதி மேலே முன்னிலை இருக்காருங்க விஜய். எப்படிங்க கணிக்க முடிஞ்சது அவர்கள் செங்கோட்டையனால? உன்னால் புரியவே இல்லைங்க. அதுதான் அரசியல் கரைச்சி குடிச்சோன்னு சொல்லுங்களே, அதுதான் செங்கோட்டையனை பார்க்குறேன். 9 முறை கொங்கு மண்டலத்தில் வந்து வெற்றி பெற்ற வேட்பாளர், சட்டசபைக்கு போனார். 10வது முறையாக கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஜெயிச்சிருக்காரு. விஜய் கிட்ட நான் தூக்கி அடித்தாங்க, தெருவில் தூக்கி போட்டாங்க. விஜய் எனக்கு கை கொடுத்து தூக்கி விட்டார். அனாதையாக இருந்த என்னை வந்து எனக்கு வந்து உலகத்தை காமிச்சது விஜய் தான் அப்படின்றார். அரசியல் உலகத்தை இவ்வளோ பேர் இருக்காங்களா? ஸோ கோபிச்செட்டிப்பாளையத்தில் 5வது முறை தொடர் வெற்றி, மொத்தமாக 10 முறை வெற்றி. சாதாரண விஷயம் கிடையாது. தொடர் வெற்றிகள் தமிழகம் பூரா அப்படி அப்படி அதாவது திரும்பிக்கிட்டு இருக்கு. சென்னையே கொஞ்சம் அசிச்சு பார்த்துருக்காருன்னு தான் சொல்ல முடியும். இந்த மிகப்பெரிய ஒரு மாபெரும் வெற்றி, வரலாற்று சாதனை தான் நினைக்கிறேன். தமிழ் தளத்தை சேர்ந்தவர்கள் கூட நிறைய பேர் வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஆந்திராவுடைய முன்னாள் சிஎம் கூட இப்போது வந்து விஜய்க்கு நேரடியாக ஃபோனில் பேச ஒரு தகவல் வந்துட்டுருக்கு. இப்போவே பார்த்தீங்கன்னா விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுருச்சு. நிறைய துறைகள் சேர்ந்த அதிகாரிகள்லாம் வந்துட்டாங்க, துணை ராணுவப்படை வந்தாச்சு. ஸோ 12 மணிக்கு மேலே இந்த விஷயங்கள் தெரியும் போது போகும்போதே அவர் தான் வின்னிங்னு சொல்லியிருந்தேன். நான் நிறைய விஷயங்கள் முன்னாடி பேசியிருந்தேன், நம்ம சேனல்லையும் பேசியிருந்தேன். நான் 30% மேற்பட்டு விஜய் வாங்குவார், சாலிடாக 40% வாக்குகள் தட்டி போக 2 கோடி வாக்குகள் அவர் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட அதை நெருங்கிக்கிட்டு இருக்கு. நம்ம பேசின விஷயங்கள் நிறைய விஜய் பார்த்து அவர் பேசுகிற விஷயங்கள் நமக்கு தெரிய வருது. ஸோ இப்போ நம்ம பேசுகிற நேரத்தில் முக்கியமாக ஒரு மீட்டிங்கில் பனையூரில் விஜய் மிகப்பெரிய அவருடைய நெருங்கிய நிர்வாகிகள் உட்பட அதிகாரிகள் உட்பட கூப்பிட்டு உட்கார வச்சு நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காரு. ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை மக்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்கன்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே சார், இப்போ நீங்கள் சொல்லியிருந்த மாதிரியே குறிப்பாக திரைப்பிரபலங்கள் நிறைய பேர் வாழ்த்து சொல்லியிருந்தாங்க விஜய்க்கு. தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, மற்ற ஸ்டேட், மற்ற சினிமாக்கள் சொல்லியிருக்காங்க. அதில் குறிப்பாக முக்கியமாக இருக்கக்கூடிய ரஜினி, கமல் அவங்ககிட்ட இருந்து இந்த வாழ்த்து வரலை அப்படிங்கிறது தான் ஒரு எதிர்பார்க்குறாங்க. கமல்கிட்டேருந்து வருமானம் என்னன்னு தெரியாது எனக்கு. ஏன்னா அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்காங்க, ராஜ்யசபா எம்பியாக இருக்காங்க, பிரச்சாரத்துக்கெல்லாம் போன விஷயம் இருக்குது. பட் தரணும், நீங்கள் அரசியலை தாண்டி சினிமா தன்னுடைய கலைத்துறையில் சக நடிகர், தன்னுடைய தம்பியாக நீங்கள் பார்க்கப்பட்டவர் இல்லையா? நிறைய விஷயங்கள் கமல் பேசணும் கேட்டிருக்கோம். கண்டிப்பாக சொல்லணும், சொல்லுவார்னு நான் எதிர்பார்க்குறேன். பட் தெரியாது. ஆனால் நீங்கள் சொன்னது மாதிரி இந்த ரஜினி சார் வந்து இன்னும் சொல்லலைன்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. விரைவில் வந்து அந்த வாழ்த்துக்களை சக நடிகன், ஏன்னா அவரும் தன்னுடைய சகோதரனை போல தான் பார்த்தவர். இடையில சின்ன இந்த கசப்புகள் உருவாச்சு. பட் எல்லாத்தையும் கடந்து தான் வந்து போயாகணும். விஜய் கடந்து தான் போயிருக்காங்க. ரஜினி சார் கண்டிப்பாக ஒரு வாழ்த்து சொல்லுவாருன்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கணும். ஓகே சார், இப்போ இந்த விஜய் அவர்களுக்கு கிடைத்த இந்த வெற்றி வந்து நிறைய பேர் பல விதமான கோணலில் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் என்னென்னா, ஆரம்பத்தில் கட்சி ஆரம்பித்த புதுசில் இவர் வந்து ஓட்டு வராது, கூட்டம் வராது, கூட்டம்லாம் ஓட்டாக மாறாது, ஒரு தொகுதி ஜெயிச்சா கூட அது அதிசயம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. இப்போ அவரே மெஜாரிட்டியாக அதிக தொகுதியில் வின்னிங்கில் இடத்துல இருக்காரு. இந்த விஷயம் எப்படி சார்? ஆமாங்க, தனித்துங்க கூட்டணி எந்த கூட்டணியுமே கிடையாதுங்க. தனி நபராக 108 சீட் 109 சீட்டுக்கு மேலே லீடிங்கில் போயிட்டு இருக்காருங்க. மிகப்பெரிய விஷயங்க இது. யாருடைய ஆதரவுமே இல்லை, தமிழக மக்களுடைய ஆதரவு மட்டும்தான் நம்பினார் அவர். அதுதான் சொல்லி எல்லாத்தையும் இழந்து வர்றானே, மக்களுக்காக எழுந்து வர்றானே இந்த லைனில் இருக்காங்க. அதெல்லாம் கண் கலங்குற வரிகளுங்க. கொஞ்சம் விலை நின்னா தமிழும் 8 கோடி மக்கள் பின்னாடின்னு சொன்னார். உண்மைதான், அந்த மக்கள் தான் காப்பாற்றிருக்காங்க. ஸோ அதனால் எந்த விதமான இதுவுமே அண்டர் எஸ்டிமேட் போடாமல் நீங்கள் ட்ராவல் பண்ணி கொண்டு போன ஒரு நபரை. ஸோ இன்றைக்கி மக்களுடைய ஆதரவும் அதுவும் தலைகீழாக ஒரு விஷயத்தை திருப்பி போட்டிருக்கு அப்படிங்கிறதான் நான் நினைக்கிறேன். ஓகே சார், இது குறிப்பாக இது விமர்சனத்துக்கு பதிலடியே எடுத்துக்கலாம். ஏன்னா கரூரில் ஆரம்பித்து அவரோட பர்சனல் விஷயம் வரைக்கும் நிறைய விமர்சனம் பண்ணல. இல்லை, அதுதான் சொல்கிறேன். அவருடைய தவறுதலான பார்வை மற்றவர்களுக்கு. விஜய் வரமாட்டார், சரி ஒரு சீட் வாங்க, நீ கேட்டீங்க, நீ ஒரு சீட் வாங்க 2 சீட் வாங்க மாட்டாருன்னு. அதை தான் அரசியல் விமர்சகர் வந்து ரங்கராஜ் பாண்டே அவர்கள் கூட சொன்னாங்க. சிங்கிள் டிஜிட் தான் வருவார், 10 சீட் வாங்க மாட்டார். 10 சீட் வாங்கினா நான் அரசியல் பேச நிப்பாட்டுறேன்னு சொன்னார்.
பட் எதை நோக்கி சொன்னார் எனக்கு தெரியல. பட் அவருடைய ஸ்பீச் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவருடைய குரல் ரொம்ப பிடிக்கும். அரசியல் விமர்சனங்கள் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட நம்ம நிறைய பேர் கேட்டிருக்கோம். உங்களுக்கு நிறைய ரசிகர்கள் பட்டாளமே இருக்குதுன்னு சொல்லி நான் விரும்புகிறேன். உங்கள் மேலே தனி மரியாதையே இருக்குது. பட் ஏதோ காரணத்துக்காக ஒரு சொல்லப்பட்ட ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். பட் பரவாயில்ல, இன்னைக்கு கிட்டத்தட்ட இது வரைக்குமே ஒரு 15 சீட்டுக்கு மேலே வின் பண்ண டிக்ளேர் பண்ண விஷயமே வருது. ஸோ ரங்கராஜ் பாண்டே அவர்கள் இப்போ கேட்டிருப்பாங்க. ஆமாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறான்னு தெரியல, அரசியல் பேச விட்டுருவாரான்னு தெரியல எனக்கு. ஆனால் நான் சொல்லி கிளம்புறேன், தயவுசு அரசியல் பேசுகிறது நிப்பாட்டாதீர்கள். உங்களுக்கென்று ஒரு தனி வயசு தமிழக மக்கள்கிட்ட இருக்குது, டெல்லி வரைக்குமே இருக்குது. நீங்கள் தொடர்ந்து பேசுங்கள். ஏதோ ஒரு ஆர்வத்தில் நீங்கள் சொல்லிட்டீங்க, ஸோ தவறே இல்லை. இதை விஜய் கடந்து போவார், நீங்களும் கடந்து போயிருங்க, நாமளும் கடந்து போயிடுவோம். நீங்கள் அரசியல் மீண்டும் பேசுங்கள். அதனால் நிறைய பேர் வந்து இத்தனை சீட் வாங்க மாட்டாங்க, சிங்கிள் வாங்க மாட்டாங்க, 1-2 வாங்குறதே பெரிய விஷயம் பேசுகிற மத்தியில் மக்கள் எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்டாங்க. அதுதான் நீங்கள் பார்க்கணும். எல்லாத்தையும் வாட்ச் பண்ணாங்க மக்கள். தொடர்ந்து ஒரு மனுஷனை எந்த ரூட்டில் அடிக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் வச்சுக்கிறோம் ஏப்ரல் 23 அப்படின்னு நினச்சாங்க, முடிவு பண்ணாங்க, போட்டு அடித்து விசிலில் குத்துன்னு குத்துனாங்க. இது ஏகப்பட்ட முன்னிலையில் போய்கிட்டு இருக்காரு. ஏகப்பட்ட தொழில் இப்போ வெற்றி பெறது வருது. அது அதனால் வரலாறு திரும்பிக்கிறது. அது மக்கள் விஜய் பக்கம் திருப்பியிருக்காங்க. ஓகே சார். இப்போ ஸ்டார் தொகுதி வேட்பாளர்கள் பக்கம் எல்லாருக்கும் கவனம் போகும். அதில் குறிப்பாக கொளத்தூரில் முதல்வராக இருந்த ஸ்டாலின் அவரோட தொகுதியிலேயே அவரை வந்து தோத்துருக்காரு அப்படிங்கிறதா இன்னைக்கு ஹைலைட்டாக நிறைய பேர் பார்க்குறாங்க. இல்லை, அது கொஞ்சம் ஜீரணிச்சிக்க முடியல, அது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்னா மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்காது. பட் நிறையா விஷயங்கள் தொகுதி மக்களுக்கு பண்ணியிருக்காரு, அது மாற்று கருத்து இல்லை. நிறைய விஷயங்கள் தமிழக மக்களும் பண்ணியிருக்காரு. பட் தமிழக மக்கள் ஏதோ ஒரு மாற்றத்தை வந்து இது விரும்பியிருக்காங்க அப்படிங்கிறதா தெரியுது, இதன் மூலமாக தெரியுது. பட் அது திரும்ப சொல்லிக்கிறேன் நான், அதனுடைய ரிசல்ட்டை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால தான் தொடர்ந்து ஒரு 10 முறைக்கு மேற்பட்டு வெற்றி உடைய வேட்பாளராக சட்டசபைக்கு சென்றவர். மிசாலையில் நிறைய வேலைகள் பார்த்தவர், ரொம்ப கஷ்டப்பட்டவர் தான். பட் தெரியல, அதான் மக்கள் தீர்ப்பு எதுவாக இருந்தாலும் வந்து ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. கண்டிப்பாக அதையும் ஏற்றுக்கொள்வார்னு தான் நினைக்கிறேன். ஓகே சார். இப்போ அதிகமாக கூட்டணி கட்சிகள் இருந்த 2 கட்சிகளுக்குமே அவங்க மற்ற கட்சிகள்லாம் வாங்கின வாக்குகள், அதை கைப்பற்றின சீட்டுகள் பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. குறிப்பாக பிஜேபியாக இருக்கட்டும், அந்த பக்கம் காங்கிரஸாக இருக்கட்டும், ரெண்டுமே மெஜாரிட்டியில் ரொம்ப கம்மியான இலக்காக அவங்க அடைஞ்சிருக்காங்க இல்லையா? இது எதை காட்டுது சார்? கூட்டணி இருந்துமே அவங்களுக்கான ஒரு தனிப்பெரும்பான்மையை பிடிக்க முடியலங்கிறத காட்டுது. இல்லை, அதுதாங்க மக்களுடைய மனசு தாங்க காட்டுது, வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் மக்கள் எதையோ பெருசாக எதிர்பார்த்துருக்காங்க, ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துருக்காங்க. அதன் விளைவாக தான் இவ்வளோ தூரம் நிறைய வித்தியாசங்கள் நிறைய தெரியுது நமக்கு. அதை ஏன்னா ஏற்கனவே விஜய் அவர்கள் கூட்டணிக்கு அழைக்கப்பட்ட விஷயம் இருக்குது. விக்கிரவாண்டியிலே அவர் அழைச்சார். காங்கிரஸும் வந்து இணைய வாய்ப்புகள் நிறைய போச்சு, சில சூழ்நிலைகள் சேர முடியல. பட் மக்களுடைய தீர்ப்பு தான். அவர்களும் தலைவனை ஏற்றுக்கொள்ள தான் திரும்ப வழி கிடையாது. நீ ஒரு இலக்கை நோக்கி மக்களுடைய பார்வை இருந்தது, அந்த பார்வை விஜய் பக்கம் இப்போ டோட்டலாக திரும்பி இருக்கு. அப்படி தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். விஜய்க்கு மிகப்பெரிய வெற்றியை தர்றாங்கன்னா அது எல்லா பேருமே அவரும் தலைவனையும் ஏற்றுக்கொள்வார். அதான் சொன்னார், ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுங்க, தலைவனைக்கு தான் கேட்டார் இல்லையா? சொல்ல மக்களுடைய தீர்ப்பு அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. நீ அண்டர் எஸ்டிமேட் வந்து வேறு எதுவுமே பண்ண முடியாது. நீ வாக்குகளுக்கு முந்தைய கணிப்பு ஒன்று சொன்னாங்க, கருத்து கணிப்பு. அதெல்லாம் கருத்து திணிப்பு தான், சும்மா தேவையில்லாமல் சொல்கிறது, பிடித்தவர்களுக்காக சில விஷயங்கள் பேசுறது. வாக்குகள் பதிவுக்கு பின்பாக ஒன்று பிந்தைய கணிப்பு சொன்னேன், எக்ஸிட் போல் சொன்னேன். அது எக்ஸாக்ட் போல் இல்லைன்னு சொன்னேன் நான். அது எதுவுமே வந்து எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு. 4,88,00,000 பேர் இருக்காங்க உங்களுக்கு, 2 கோடிக்கு மேலே வரும்னே விஜய்க்கு, 35% மேலே வரும்னு சொல்லியிருந்தேன். சரி, முந்தைய பேட்டியை பாருங்கள், இருக்கும் உங்களுக்கு அதை. ஸோ மக்கள் அதான் கொடுத்துருக்காங்க. அதனால் அவருடைய எதிர்பார்ப்பு வேறு மாதிரி இருந்தது. எல்லா கட்சிகளையுமே இப்போ மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக தான் இருக்காங்க. இந்த 2026 தேர்தலை கணிக்க முடியல, நாங்கள் உண்மையிலே கணிக்க முடியல. நீங்கள் கணிச்சது ஒன்று, மக்கள் கணிச்சது வேறு. ஓகே சார். முக்கியமாக அந்த ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஸ்டார் தொகுதியில் இருக்கக்கூடிய சிட்டிங் மினிஸ்டரோட அவங்களுமே நிறைய இடத்துல வந்து டெபாசிட் இழந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது இல்லையா? ஸோ இதுவும் எதை காட்டுது சார் இந்த விஷயங்கள்ல? குறிப்பாக தூத்துக்குடியில் கீதா ஜீவனை தோக்கடிச்ச ஸ்ரீநாத் அவர்களாக இருக்கட்டும். இல்லை, அதுதான் உண்மையிலே வந்து நிறைய தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு இருப்பவர்கள், ஊர் மக்கள் தனிப்பட்ட முறையில் நிறைய வாய்ஸ் இருக்குது அவங்களுக்கு. பட் அவர்கள் தோற்றதை ஏற்றுக்கொள்ள முடியல உண்மையிலேயே. அப்போது இங்கே மக்கள் வந்து தான் அவங்களுடைய எழுச்சி வேறு மாதிரி இருந்திருக்கு. விஜய் முகத்தை மட்டுமே பார்த்தாங்க. ஸ்ரீநாத்தெல்லாம் யாருக்குன்னே தெரியாது. ஆமாம், சில சில பேருக்கு சிட்டியில் இருந்தால் விஜய் கூட 4-5 படம் பண்ணியிருக்காரு, அதுதான் தெரியும். விஜயோட நண்பர்னு தெரியும், அவ்வளோதான். யாருமே எதிர்பார்க்கல, எதிர்பார்க்கல. தூத்துக்குடி அது வேற டிவிஷன். உங்களுக்கு மயிலாப்பூர் லீக் வச்சா வின் பண்ணியிருப்பாரெலாம் பேசப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது ஸ்ரீநாத்தை.
நான் தூத்துக்குடி சம்மந்தமில்லாத இடத்துல நிப்பாட்டினாங்க, அங்கே வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ இது எப்படி பார்க்கனே தெரியல நமக்கு. ஸோ மதுரையில் மத்தி, அப்புறம் மதுரை தெற்கு, கோபிச்செட்டிப்பாளையத்தில் வந்து செங்கோட்டையன் அவர்கள், தூத்துக்குடியில் ஸ்ரீநாத், இந்த சென்னையில் ஏகப்பட்டனுடைய வெற்றிகளை வந்து மக்கள் கொடுத்துருக்காங்க. இது எதிர்பார்க்காத ஒரு வெற்றி. ஆனால் விஜய் எதிர்பார்த்தார், உங்களை நம்புகிறேன் நீங்கள் அந்த வெற்றியை கொடுப்பீங்கன்னு நினச்சார். ஸோ கொடுத்துருக்காங்க. அதான் மக்கள் மனசில் இடம் பிடிச்சிங்கன்னா ஒன்றும் அசைக்கவே முடியாது. மக்கள் மனசை தூக்கி அழகாக சிம்மாசனம் போட்டு மக்களை உட்கார வைக்க போகிறாங்க. அது இப்போ நடக்க போகுது. ஓகே சார். இப்போ தேவைக்க முன்னிலை இருக்காங்க, ஆனால் அதுக்கப்புறம் 2ஆம் இடம் 3ஆம் இடம் வந்து கொஞ்சம் இழுபறியாக மாறி வருது. திமுக ஒரு பக்கம், அதிமுக ஒரு பக்கம். இது எவ்வளோ நேரம் இந்த மாதிரியே போய்கிட்டே இருக்கும்? இந்த மாதிரி இல்லை, இன்னும் சுற்றுகள் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது இல்லையா? ஸோ இன்னும் சதவீதங்கள் கொஞ்சம் இருக்குது, வாக்குகள் இருக்குது. அதெல்லாம் ஏறும்போது கொஞ்சம் அப்படி தான் முன்ன பின்ன கொஞ்சம் ஏறும் இறங்க தான் செய்யும் உங்களுக்கு. அது அநேகமாக ஒரு 8 மணி 9 மணிக்குள்ளாக இறுதிக்கட்ட நிலவரம் தெரிஞ்சிடும். இப்போவே கிட்டத்தட்ட விஜய் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலும் போய் தான் விஜய் இப்போ தான் திரும்ப சொல்கிறேன். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது விஜய் அவருடைய அவங்க ஆஃபீஸில் உட்காந்து எல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. அவர் நிர்வாகிகள் முக்கியமான தலைவர்கள் கூப்பிட்டு உட்கார வச்சு ஆட்சி அமைக்க போகும்போது எப்படி பண்ணலாம், என்ன செய்யலாம் அப்படின்னு அந்த விவாதத்துக்குள்ளே அவர் போயிட்டார். ஸோ இன்னும் 2-3 மணி நேரத்துக்குள்ளே எல்லாமே டிக்ளேர் செய்யப்படும் உங்களுக்கு. ஓகே. இப்போ 2 தொகுதியிலுமே விஜய் வின் பண்ணியிருக்காரு. குறிப்பாக பெரம்பூரில் இருக்கட்டும், திருச்சி கிழக்கில். இப்போ இந்த 2 எலெக்ஷனில் வின் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ஒரு எலெக்ஷனை வந்து இவர் வந்து ராஜினாமா பண்ணணும், அப்படி பை எலெக்ஷன் வரும். ஸோ அது வந்து எதை சூஸ் பண்ணலான்னு ஐடியாவில் இருப்பார் சார்? இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே திருச்சி கிழக்கு தொகுதியை தான் ஒரு ரிசைன் பண்ணுறது வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு சாய்ஸ் பண்ணதே பெரம்பூர் தான். ஃபஸ்ட்டு பெரம்பூரில் தான் அந்த மக்கள் வந்து இந்த ஆன்லைனில் உள்ளே போகும்போது 46,000 பேர் உள்ளே வந்தாங்க. ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி உள்ளே என்ட்ரி ஆனதே 40,000 பேர் பெரம்பூர் மக்கள். ஓகே. இப்போ பெரம்பூரில் நமக்கு அது ஒரு தனி வயசு, நம்ம மக்கள் நம்மளை ரொம்ப விரும்புகிறாங்க. அந்த இடத்த அவர் சாய்ஸ் பண்ணுது. பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ணதே பெரம்பூரில் தான் ஆரம்பித்தார். அதனால் பெரம்பூர் தொகுதி போய் பார்ப்பேன்னு சொன்னார். அதனால் பெரம்பூர் தொகுதியை அவர் கண்டிப்பாக அந்த வெற்றி வாய்ப்பை தக்க வச்சுக்குவார். பட் திருச்சி கிழக்கு மட்டும் கொஞ்சம் ரிசைன் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. அதில் திருச்சி மக்கள் வந்து தயவுசெய்து ஓட்டு போட்டவர்கள் நீங்கள் எதையுமே தவற எடுத்துக்கொள்ளணும் நான் சொல்லிக்கல விரும்புகிறேன். இல்லை, ஏதாவது ஒன்று தான் இருக்க முடியும். இல்லை, மீண்டும் விஜய் உங்களை வந்து பார்க்க போகிறார். இப்போவே ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 5ஆம் தேதி மேற்பட்டு விஜய் எங்கெங்கே விட்டு போச்சு அங்கெல்லாம் உள்ளுக்குள்ளே போகிறேன்னு. இப்போ அவருக்கு போகிறதுக்கான ஃபுல் ஃப்ரீடம் இப்போ இருக்குது அவருக்கு. அவர் நினச்சா எந்த சந்து பொந்து வீடெல்லாம் போயிட்டு வரலாம், நீ கேள்விகள் கிடையாது. அவர் நினச்சது தான். எல்லா மக்களுமே இனிமேல் விட்டு போன இடங்களுக்கு போகிறாரு. சார்ட் ரெடி பண்ண சொன்னால் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க, போகிறாரு. திருச்சி மக்களையும் தனிப்பட்ட முறையில் சந்திக்க போகிறார். அங்கேயும் ஒரு வேட்பாளர் நிப்பாட்டுவார். அங்கேயும் நீ விஜய் முகமாக பாருங்கள், பார்த்தீங்கன்னா அந்த வாய்ப்பை கொடுங்க, வெற்றி வாய்ப்பை கொடுங்க அப்படிங்கிற சொல்லிக்கல விரும்புகிறேன். அப்போ மறுபடியும் அங்கே ஒரு பை எலெக்ஷன் கண்டிப்பாக ஆனால் ஒரு தொகுதி ரிசைன் பண்ணிடுவாங்க. அது இப்போ ஆட்சி அமைச்சு பண்ணி ஒரு 10 நாளுக்குள்ளேயே 1 மாதத்துக்குள்ளே ரிசைன் பண்ணிடுவாங்க. பண்ணி 6 மாதத்துக்குள்ளே எலெக்ஷன் பை எலெக்ஷன். அது கண்டிப்பாக திருச்சி கிழக்கு தொகுதியாக வரும்னு நினைக்கிறேன். இப்போ 4 முனை போட்டியாக உருவாகிட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு இடம் கூட ஜெயிக்காது தான் ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குல்ல சார்? அதுவும் கொஞ்சம் வருத்தமாக தாங்க இருக்குது. என்ன சொல்கிறது தெரியல. அவரும் ரொம்ப போராடி பார்த்தாரு, சட்டசபைக்குள்ளே எப்படியா போயிட்டு வந்தாலும் ஐடியா பண்ணாங்க. அங்கே முன்னிலையில் லிஸ்ட்லேயே இல்லாமல் இருக்கிறது ரொம்ப வருத்தமான செய்தி. நிறைய விஷயங்களை தெரிந்தவர், ஆக்ரோஷமாக பேசக்கூடியவர், மக்கள் மனசில் அவருக்கும் இடம் இருந்தது. பட் விஜய் வருகையினால் கொஞ்சம் அது தவிர்க்கப்பட்டதாக நினைக்கிறேன் நான் இதை. பட் அவருடைய மக்களுடைய தீர்ப்பை அவரும் ஏற்றுக்கொள்ள தான் வேணும். ஓகே சார். இப்போ ஒருவே நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் தொங்கு சட்டசபை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இப்போ இன்னும் அவர் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு இன்னும் பல தொகுதிகள் வேணும். அப்படி இருக்கிறப்போ யார் கூட கூட்டணி வைப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? இது வந்து எதை காட்டுது சார்? தொங்கு சட்டசபை வர்றதுக்கு வந்து நமக்கு வாக்குகள் என்பது முன்பாக ஒரு கணிப்பு ஒன்று இருந்தது, வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு. ஆனால் இன்றைய நிலவரம் வேறு மாதிரி போய்கிட்டு இருக்கு இப்போ. அதனால் வந்து மெஜாரிட்டி வர்றதுக்கான சான்சஸ் நிறைய விஜய்க்கு இருக்குது. ஏன்னா இப்போ 107 108 சீட்டு மேலே போய்கிட்டு இருக்கு முன்னிலை. இன்னும் ஒரு தேவை வந்து 118 தான் டோட்டலாகவே. இன்னொரு 10 தொகுதி தான் வேணும். கண்டிப்பாக அதை கிராஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதில் இண்டிவிஜுவலாகவே ஒரு 120 121 சீட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கடந்த முறை பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஐபிஎஸ் அதிகாரி அவர் ஒரு நபர் வந்து சொல்லும்போது, ரவி அவர்கள் சொல்லும்போது 121 சீட்டு வாங்குவார், 41% வாங்கலாம். இதை தான் நான் முன்னாடி நிறைய இடங்களே பேசிட்டேன். ஆமாம். ஸோ அப்படி இருக்கும்போது மெஜாரிட்டி வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்படி வந்துட்டாங்கன்னா வேறு யாருடைய ஆதரவும் தேவையில்லை. பட் இப்போவே விஜய்கிட்ட ஒரு வேளை துங்கு வந்ததுன்னா நாம் போகலான்னு சொல்லி விஜய்கிட்ட பேச்சுவார்த்தைகள் பல கட்சியிலேருந்து போய் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ விஜய்கிட்ட விஜய் நோக்கி அவருடைய பயணம் வந்து என்ன சொல்ல ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே.
வந்ததுனால அங்கே விஜய் என்ன பேசுகிறோம் அதுதான் டீல், அதான் நடக்கும். நீங்கள் கூட்டணி அமைச்சுக்கிட்டு தான் இவ்வளோ சீட்டில் வர்றீங்க. கூட்டணி இல்லாமல் தனிப்பட்ட நபராக போயிட்டுருக்காரு அவர் இலக்கை நோக்கி. அதில் மெஜாரிட்டி வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஒருவேளை நீங்கள் சொல்கிறது மாதிரி தொங்கு வந்ததுனாலும் அங்கே விஜய் தான் கிங்காக இருப்பார். அவர் கிங் மேக்கர்னு சொல்லலை, நல்லா எழுதி வச்சுங்க. நான் கிங்குன்னாரு, கிங்காக தான் விஜய் இருப்பார். பட் மேஜராக நல்ல மெஜாரிட்டியோட வந்து தான் அவர் வந்து ஆட்சி அமைப்பான்னு நினைக்கிறேன். நான் பார்க்கலாம். ஓகே சார். ஒரு பக்கம் முன்னாடியே வந்து டிவிக்கே கூட காங்கிரஸ் கூட்டணி வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் திமுக கூட காங்கிரஸ் வந்து அதுக்கப்புறம் போகாமல் இருந்தாங்க. இப்போ ஒருவேளை காங்கிரஸ் வந்து இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் டிவிகேல அலைன்ஸ் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா? கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விஜய் அவர்களும் ராகுல் அவர்களும் நெருங்கிய நண்பர்கள் ஃபஸ்ட். பட்டு ராகுல் ரொம்ப விரும்பினாங்க விஜய் கூட கூட்டணி வைக்கிறத, ரொம்ப ஆசைப்பட்டாங்க. சில சூழ்நிலைகள் சரியாக வரலை, அதனால் ரொம்ப வருத்தப்பட்டு தான் அந்த குறைவாக தான் வந்து வெளில போனார். பட் இன்றைக்கி விஜயுடைய அந்த கிரேஸ் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தா, மக்களுடைய ஆதரவு பார்க்கும்போது பார்த்தோம்னா, ஒருவேளை நீங்கள் சொன்னது மாதிரி வேறு மாற்றங்கள் வந்ததுன்னா வந்து பேசுகிற வாய்ப்புகளும் நிறையா இருக்கும். நான் இதுக்கு தான் இது முடி சொன்னேன். நிறைய பேர்கள் விஜய்க்கு அவர்கள்ட்ட பேசுகிறதுக்கான அந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருக்கான ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு. பார்க்கலாம். இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நாளைக்குள்ளே எல்லா தகவலும் வந்துடும். சார், இப்போ முன்னிலையில் வந்து தேவைக்கு தான் லீடிங்கில் போயிட்டு இருக்காங்க. இப்போ தேர்தல் வாக்குறுதி வந்து நிறைய அவர் கொடுத்துருந்தாங்க. அப்போவே பல விமர்சனங்கள் வச்சு இவர் வந்து இவ்வளோ பண்ண மாட்டார் அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வச்சாங்க. இப்போ இதுக்கப்புறம் வந்து தேர்தல் வாக்குறுதிகள் வந்து எந்தெந்தெல்லாம் அவர் நிறைவேற்றுறதுக்கு பார்ப்பார் சார்? இல்லை, அவர் என்ன சொன்னார் உங்களுக்கு, நான் செய்கிறதா சொல்லுவேன்னு சொன்னார். அது செய்கிறதுக்கான வழிமுறைகள் நிறைய இருக்குங்கிற அந்த விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணார் மக்கள்கிட்ட. அது மக்கள் எல்லாமே வாட்ச் பண்ணாங்க. செய்யக்கூடிய விஷயங்களாக அவர் சொல்லியிருக்கார். பட் இப்போ முன்னிலை போய்கிட்டு இருக்கு. மெஜாரிட்டி வந்து உட்கார போகிறாரு. உட்கார்ந்ததுக்கு பிறகு கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு தமிழக மக்களுக்கும் என்னென்ன அவர் சொல்லப்பட்டதோ சொல்லாததையும் கண்டிப்பாக செய்வார். முக்கியமாக இளைஞர்களில் அவருடைய படிப்பை முக்கியமாக கவனம் செலுத்துகிறார். அவருடைய வேலை வாய்ப்புகள், மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தணும். அவர்களுக்கு கொடுத்ததுன்னா அவர்களுக்கு வேண்டிய பொருள் அவர்களே வாங்கிக்குவாங்க. நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது இருக்குது. நிறைய விஷயங்களை செய்கிறதுக்கு விஜய் பக்கா மாஸ்டர் பிளான் ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க. அது சம்பந்தமான விஷயங்களும் இப்போ நான் பேசிட்டு இருக்கும்போது பனையூரில் விஜய் பேசப்பட்டுட்டு இருக்கார். அதனால் நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் தமிழக மக்களுக்கு செய்கிறதுக்கு காத்துட்ருக்கார். நீங்கள் ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டீங்கள, சினிமாவில் வாய்ப்பு கொடுத்ததுக்கே 30 நன்றி கடன், 30 நிமிஷம் உங்களுக்கு உழைக்கணும்னு சொன்னார். அப்போ இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்கன்னா அவர் என்ன மாதிரி உழைப்பார் உங்களுக்காக? இதை விட 100 மடங்கு உங்களுக்காக உழைக்கிறது தயாராகவும் செய்கிறது தயாராக இருப்பார். எழுதி வச்சுங்க. ஓகே சார். இல்லை, அதுதான் இந்த தேர்தல் வாக்குறுதிகள் வந்து அவர் தமிழ்நாட்டுக்கு கொடுக்குற நிதிக்கு மேலே அதிகமாக இவர் சொல்கிறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருந்தது இல்லையா? இவர் இவ்வளோ விஷயத்தை எப்படி கவர் பண்ணி பண்ணுவார்? அதுலேயும் இல்லாமல் சொல்லாதது நான் செய்ய போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் வச்சார். அது அப்படி இருக்க சுச்சுவேஷனில் ஏக்கு இவ்வளோ விஷயத்தை ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். அதான் நிதி நிலவரம் இப்போ ரொம்ப கடனில் இருக்கிறதா ஒரு தகவல், கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி மேலே கடன் இருக்கிறதா ஒரு தகவல் வந்து பேசப்படுது இல்லையா? வந்ததுக்கப்புறம் சரி செய்யணும். நீ எடுத்த உடனடியாக ஒரு அட்டம் பண்ண முடியாது. அதெல்லாம் சரி செய்யணும். மீண்டும் இது சம்மந்தமான விஷயங்களுக்கு என்ன நமக்கு தேவைங்கிறத உருவாக்கணும். அப்போ எந்த இதில் வருமானம் நமக்கு நிறையா கிடைக்கும், என்ன தொழில் நமக்கு செய்ய முடியும். ஸோ வெளிநாட்டிலேருந்து முதலீடு வாங்கணும். ஏன்னா இவர் படித்தவர், மிக புத்திசாலி, எல்லாம் தெரிந்தவர். அதனால் ரொம்ப ஈஸியாக போய் வெளிநாட்டினுடைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறத நிறைய வாங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையா வரும். இங்கே தொழில் நிறைய வந்து முன்னேற்றம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதன் மூலமாக இவர் எதன் மூலமாக செய்ய முடியாதுன்னு இருக்காங்களோ அவ்வளோ விஷயங்கள் செய்கிற வாய்ப்புகள் இருக்குதுன்னு ஒரு கேப் ஒன்று சொன்னார் இல்லையா? அதை வந்து ஃபில்லப் பண்ணாலும் செய்கிற வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அதனால் செய்யக்கூடிய விஷயத்தை தான் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக செய்வார்னு நான் நினைக்கிறேன். செய்யக்கூடியவர் தான் விஜய். ஓகே சார். இனி அடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளை பொறுத்து நம்ம அடுத்த இன்டர்வியூவில் சந்திப்போம். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.